சென்னை மேற்கு மாம்பலம் பிருந்தாவன் நகரில் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல் நிகழ்ச்சி செய்தியாளர் அபிநயா, விவரம் என்ன? மேற்கு மாம்பலம் அந்த பிருந்தாவன் சாலையில இருக்கும் துரைசாமி சப்வேக்கு செல்லக்கூடிய சாலை இது. இப்போதைக்கு அந்த சப்வே ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கு முன்பு இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல முழுமையா இங்க பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட முட்டிக்கு மேல தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. கார்கள் சென்றாலுமே கூட அந்த காரோட பாதி உயரம் அளவிற்கு தண்ணீர் தேக்கம் என்பது இருக்கு. இதனால இங்க வரக்கூடிய திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த பகுதியில இருக்கிற வீடுகள்லயும் தண்ணீர் புகுந்திருக்கு. இந்த தரை தளத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ள இல்ல, ஏன்னா தண்ணீர் உள்ள செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இங்க இருந்து வேற பகுதிக்கோ அல்லது முதல் தளத்திற்கோ சென்றிருக்காங்க. அதனால இந்த பகுதி முழுக்கவுமே ஒரு வெள்ளக்காடாக காட்சி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி அந்த லெப்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற எல்லா சாலைகள்லயுமே தற்போதைக்கு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கு. சில பகுதிகள்ல முட்டிக்கு மேலேயும் தண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். போன்ற வாகனங்கள் செல்லும் போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அலைகள் மூலமாகவும் வீட்டுக்குள்ள மேடா இருக்கக்கூடிய சில பகுதிகளிலையும் தண்ணீர் புகுந்துறத பார்க்க முடியுது. அதே மாதிரி மழையும் ரொம்ப குறைவா பெய்யுது. திடீர்னு மழையோட வேகம் ரொம்ப அதிகரிக்குது. அதே மாதிரி காற்றோட வேகமும் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில தண்ணீர் தேக்கம் என்பது தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். சப்வே இன்னும் மூடப்படல. அந்த தண்ணீர் தேக்கம் என்பது தற்போதைக்கு தொடங்கி இருக்கு. அதனால வாகன ஓட்டிகள் கவனமோட இந்த பகுதிகளை கடந்து செல்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்லாம் அத்தியாவசிய இந்த நேரத்துல வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க சாலைகளுக்கு இந்த தண்ணிக்கு நடுவுல வாங்கிக்கிட்டு அவங்களோட செல்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வாகனங்கள்ல செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமா இது ஒரு சவாலான பயணமா தான் இருக்கும். ஏன்னா 4 சக்கர வாகனங்கள்ல போகக்கூடியவங்களுமே கூட ரொம்ப கடினப்பட்டு போகிற ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா 2 வாகனங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த அலை என்பது அதிகமா ஏற்படுது. தண்ணீர் தேக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு பிரதான சாலை என்பதனால இந்த பிரச்சனை இருக்கு. குடியிருப்புகள்லையும் தண்ணீர் போகக்கூடிய சூழல் தற்போதை தொடங்கிடுச்சு. கடைகள் எதுவுமே இந்த பக்கத்துல செயல்படல. சில கடைகள் மேடாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற சில கடைகள் மட்டும்தான் செயல்படுது. வண்டிகள்ல செல்லக்கூடியவங்க வண்டிகளை நிறுத்திட்டு நடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால இந்த பகுதியில பார்க்க முடியுது. மழையோட வேகம் என்பதும் காற்றோட வேகம் என்பதும் தொடர்ந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த புயலோட தாக்கம் செந்தில் புயலோட தாக்கத்தை இந்த பகுதிகள்லயும் முழுமையா பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேக்கம் என்பது தற்போதைக்கு தொடங்கி இருக்குன்னு சொல்லணும். இன்னும் மழை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில குறிப்பிட்ட சில மணி நேரத்துல அதீத அளவிலான மழை கொட்டி தீர்க்கிறத பார்க்க முடியுது. சாரல் மழையாக இருக்கு. அந்த மழை லேசான கனமழையாக தொடங்குது. திடீர்னு அதிமழையாக பெய்யுது. ஒவ்வொரு துளியோட அந்த வலுவுமே அதிகரிச்சு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் காற்றோட வேகம் ஒரு லேசான காற்றாக இருக்கு. திடீர்னு அந்த காற்றோட வேகம் என்பது அதிகரிக்குது. நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய விளம்பர பலகைகள்லாம் இருந்ததெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன். ஒருவேளை அது சார்ந்ததுன்னா அதனால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதுனால ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை நோக்கி மக்கள் அதற்கான தயாரிப்பிற்காக சென்று கொண்டிருப்பதையும் இந்த பகுதியில நம்மளால பார்க்க முடியுது. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபிநயா. வடசென்னையில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தொடர்பான தகவலுடன் நிகரான செய்தியாளர் மதன், விவரம் என்ன? நேற்று முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வடசென்னை, குறிப்பாக இந்த புளியந்தோப்பு பகுதி, அந்த ஆட்டு தொட்டி அழைக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் தற்போது வெள்ளம் போல தற்போது நீர் சூழ்ந்து உள்ளது. குறிப்பாக இந்த பகுதியை பார்க்கும்போது இங்குள்ள வீடுகள் அனைத்துமே தாழ்வான பகுதியில் அமைக்கப்பட்ட வீடுகள் தான், சிறிய வீடுகள் தான். அதிக கடைகளும் இருக்கும். எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் இந்த ஒரு பகுதியானது குறிப்பாக இந்த கறி கடைகள் உள்ளிட்ட அதிக அளவில் இந்த கடைகள் செயல்பட்டு வரும். பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி தற்போது அமைதியாக உள்ளது. அதாவது தண்ணீரின் அளவு தற்போது எழுந்து வருகிறது. வீட்டிற்குள்ளாக தண்ணீர் செல்லும் அளவிற்கு தற்போது வந்துவிட்டது. இதன் காரணமாக கீழ் வீடுகளில் இருக்கும் அனைவருமே அங்குள்ள அந்த அரசு கட்டி கொடுத்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்வ தொடங்கியுள்ளார்கள். அதே போல குறிப்பாக கொடுங்கியூர் பகுதியில் கூட முத்தமிழ் நகர் பகுதி என்பது தாழ்வான பகுதி. இங்கும் கூட காலையிலிருந்து தொடர்ச்சியாக மழை அதிக தற்போது மழை விட்டுள்ளது. இருந்த போதும் அந்த மழை நீரானது தற்போது முட்டி அளவுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் எந்த ஒரு வாகனம் செல்வதற்கும் மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது. அதே போல கடையில் கூட மெடிக்கல் ஷாப் போன்ற அத்தியாவசிய கடைகள் மட்டுமே இருக்கிறதே தவிர மற்ற அனைத்து கடைகள் கூட தற்போது இந்த பகுதியில் மூடப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.
அடுத்ததாக கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் உள்ள வேலப்பன் சாவடி சர்வீஸ் சாலையில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகனங்கள் நீரில் தத்தளித்தபடி பயணிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி செய்தியாளர் சோமசுந்தரம் விவரம் என்ன? மழைநீர் தேக்கத்திற்கு வடிவமைக்கிறதுக்கான ஏற்பாடு ஏதாவது நடந்துட்டு இருக்கா? எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்காங்க? வணக்கம். புயல் காரணமாக சென்னை அதன் புறநகர் பகுதியில் கனமழை தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலை முற்றிலுமாக தற்போது வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ள நீரில் விழுந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் அந்த சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியதால் முட்டியளவு மழைநீர் தேங்கி காட்சியளித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் நிரம்பி குளம் போல் இந்த பகுதியில் காட்சியளித்து வருகிறது. மேலும் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் பழுதடைந்து இந்த வெள்ள நீரில் செல்ல முடியாமல் தத்தளிக்கக்கூடிய காட்சியும் தற்பொழுது நம்மால் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேங்கி காட்சி அளித்து வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரை குழாய் மூலம் வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சோமசுந்தரம், போரூர் மெட்ரோ ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக தகவல் இருக்கு. அதற்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது குறிப்பாக தற்பொழுது கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை போரூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில், அதாவது ராஜகோபால் தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய மழைநீர் வடிகால்வாய் முழுவதாகவும் நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதாலும் மெட்ரோ பைப், அதாவது மழைநீர் செல்லக்கூடிய குழாய் மற்றும் மெட்ரோ பைப்பில் உடைப்பு ஏற்பட்டுள்ள காரணத்தாலும் தண்ணீர் இந்த பகுதியில் அதிக அளவு தற்போது தேங்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தற்போது ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம். பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே ஏற்கனவே மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் நாளை கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். புயலுடைய வேகம் என்பது சராசரியாக இல்லாமல் 10 முதல் 13 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட வேகத்தில் அது பயணித்து வருகிறது. எனவே உறுதியான ஒரு வேகம் இல்லாதன் காரணமாக இத்தனை மணிக்கு அது கடக்கக்கூடும் என்று கணிப்பதில் சிரமம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய கணிப்பின் அடிப்படையில் நாளை காலை புயல் கரையை கடக்கக்கூடும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று நேற்றைய கணிப்பு தெரிவித்த நிலையில் இதனுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டின் காரணமாக நாளை காலை இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். தற்போது தமிழகத்தில் உருவாயிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது தீவிரமடைந்து வருகிறது. மணிக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகில் தற்போது நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மழைகளை தரக்கூடிய அதிகப்படியான மேக கூட்டங்கள் என்பது தற்போது சூழ்ந்திருக்கின்றது. அதிகப்படியான மேக கூட்டங்கள் தற்போது அந்த பகுதியில் அடர்ந்திருப்பதின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பிரதீப் ஜான் அவர்கள். தொடர்ச்சியாக தற்போது இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வரை புயல் கரையை கடக்கும் என தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது அது நகரக்கூடிய புயலினுடைய நகரக்கூடிய வேகம் என்பது அதிகமாக இருந்தாலும் அதனுடைய புயலினுடைய அந்த கண் பகுதி, மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி தற்போது ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதின் காரணமாக புயல் கரையை கடப்பதற்கான நேரம் என்பது தற்போது தாமதமாகி வருகிறது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக நாளை புயல் கரையை கடக்கும் என தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதிகள் முழுவதுமே அதிகப்படியான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல வேகமான காற்று என்பது வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சராசரியாக தரைக்காற்று என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்போது கணிக்கப்பட்டிருக்கின்றது.
விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.